இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோட தலைக்கறி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோட தலைக்கறி சமைக்கும் போது நிறைய குட்டி குட்டி எலும்புலாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோட தலைக்கறி வாங்கும்போது கண்டிப்பாக மூளை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா தனியாக சமைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலி உப்பு போடும்போது வெறும் உப்பு மட்டும்தான் போடணும், தண்ணி எதுவுமே சேர்க்காம அதை நல்லா இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய குட்டி குட்டி எலும்புகள்லாம் இருக்கும் ஆட்டோட தலைக்கறியில். ஏன்னா தலையில் வந்து ரொம்ப சின்ன சின்ன எலும்புகள்லாம் இருக்கிறனால நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எலும்புலாம் உடஞ்சி ரொம்ப சின்ன சின்ன எலும்பாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே அதை வந்து அந்த எலும்பு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணாமல் குழம்பு வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து சமைச்சி சாப்பிடுவோம், சில பேர் அப்படியே விழுங்கும் போச்சுல அந்த எலும்போடு விழுங்கிடுவோம். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கண்டிப்பாக தலைக்கறி பண்ணும்போது இதை நீங்கள் எப்பயுமே பண்ணிடுங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்துட்டு எலும்பு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுனால அதோட சத்துக்கள்லாம் கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எலும்பு ரிமூவ் பண்ணும்போதுல அந்த ஜூஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு கீழே இறங்கிடும். இது வந்து நம்மளுக்கு நல்லி எலும்போ அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா சாதாரண எலும்பு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை, நம்மளுக்கு அதோட சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சின்ன சின்னதாக எலும்பு நொறுங்காமல் இதோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அதில் நிறைய சும்மா அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எலும்பு, அதெல்லாம் வந்து இது கூடவே போட்டுடலாம். ஆனால் வந்து அந்த கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கிற எலும்பு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு 8 விசில் 7 விசில் 8 விசில் வந்து வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா வந்து வெந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளஷையும் அந்த எலும்பையும் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா பிரித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆட்டோட தலையில் கூட கொழுப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்காம தான் வேக வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே தலைக்கறி பண்ணும்போது மைண்டில் வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. தலைக்கறி நம்ம எதுக்காக செய்கிறோன்னா இந்த குழந்தை பெற்றவங்கலாம் வந்துட்டு அந்த ஃபீட் பண்ணுற டைம்ஸ் வந்து குழந்தையோட தலை சீக்கிரமாக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தலைக்கறி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து தலைக்கறியில் இருக்க நம்ம ஃப்ளஷையும் எலும்பையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து மண் சட்டியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி எந்த பாத்திரத்தில் செய்வீங்களோ அதில் செஞ்சுக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஏன்னா அதிலே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொடியட்டும். பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த தலைக்கறியோட அந்த ஆக்சுவல் டேஸ்ட் வந்து உணர முடியும். அதனால தான் எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணலை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்ட வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஆக்சுவலி இது வந்து கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ரெசிபி. ஓகே, இப்போ இதை வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சமாக பச்சை வாசனை மட்டும் போகணும் அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டோட அந்த ஃப்ளஷை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வேக வைக்கும்போது தண்ணி இல்லாமல் தான் நம்ம வேக வச்சுருப்போம். அந்த தண்ணி வந்திருக்குள்ள அதுலேருந்து அந்த தண்ணியும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி இந்த குழம்புக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு நீங்கள் எப்பயுமே யூஸ்வலாக குழம்புக்கு ஆட் பண்ணுற மாதிரி மல்லித்தூளும் அப்புறமா வந்து வத்தல் தூள் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவு மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பெருஞ்சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சரியா. வெறும் வத்தல் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணினீங்கன்னா நீங்கள் தேங்காய் போடணுன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தேங்காய் போடும்போது இதோட ஃப்ளேவர் அப்படியே கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லா தடவையும் இந்த மாதிரியே செய்வீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி நீங்கள் ஹீட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிரும். நீங்கள் இப்போவே கட்டியை வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப ட்ரை கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட தலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ மசாலா வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.